என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா, இந்த காளி கோவில்ல ஒரு அங்கம் வகிப்பவர்கள், முனீஸ்வரன் கோவில்ல அங்கம் வகிப்பவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? இதனுடைய சொத்துக்கள நம்ம எந்த விதத்திலுமே அனுபவிக்கவே கூடாது. ஏன்னா அது ராகுத்தன்மை உள்ள சொத்துக்கள். அதுல வரக்கூடிய சொத்துக்கள் ஏதோ ஒரு வகையில அந்த வஸ்திரத்த கூட நம்ம அனுபவிச்சா, அந்த ராகுவுக்காக தானே பரிகாரம் பண்ணவே அங்க வராங்க. கண் நிச்சயமா. திருஷ்டி எடுக்கிறதுக்கு வராங்க, ஆமா. விபத்துகள் நீங்கிறதுக்கு வராங்க. இந்த பலன் எல்லாம் அங்க அட்ராக்ஷன் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னா பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கிறது. இருக்கு. ம். அப்ப கோவில் சம்பந்தப்பட்ட எந்தவித சொத்துக்களையும், இந்த ராகுத்தன்மை உள்ள கோவில் சம்பந்தப்பட்ட எந்த சொத்துக்களையும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுபவிக்க கூடாது. கூடாது. 2வது, இந்த தென்மேற்குல பூஜை அறை இருந்து ரொம்ப சாத்வீக வழிபாடு பண்றவங்க வீட்ல இது கன்ஃபார்மா நடக்குது. தென்மேற்குல பூஜை அறை இருந்து இருக்கு. சாத்வீக வழிபாடு, அதாவது ம். ரொம்ப வெஜிடேரியனா இருந்து ஆமா. ரொம்ப சாத்வீகமா வழிபடுறவங்க வீட்ல இது நடந்து நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தென்மேற்குல போர்வெல், தென்மேற்கு பள்ளமாக போர்வெல்லோ கிணறோ இருந்ததுன்னா கன்ஃபார்மா அந்த வீட்ல நடந்திருக்கிறது. ம். ஏன்னா இந்த இடத்துல போர்வெல் தான் பிரச்சனையான்னா, போர்வெல் இருந்து நீ கெட்ட குணமா இருந்தனா ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா உன்னை நல்லவனா மாத்திக்க நினைக்கிறத ராகு விட மாட்டார். ராகுக்கு பிரச்சனையே நீ நல்லவனா இருக்கக்கூடாது. நிச்சயமா. ராகுவுக்கு பிரச்சனை என்ன? நீ நல்லவனா நல்லவனா இருக்கக்கூடாது. நீ கெட்டவனாக இருந்தா மட்டும் தான் ராகு உன்னை காப்பாத்துவார்.